Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard maths Chapter-1 exercise 1.2 problem number 3 தான் பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A equal to A, B, C. ஓகேமா, Aங்கிற ஒரு செட்ல என்னெல்லாம் இருக்கு பாருங்க. நம்ம எழுதிக்கலாம் given data. A equal to A, B, C. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? R, Rனா ரிலேஷன். என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? A, B, and A, C. அப்போ ரிலேஷன் என்னமா கொடுத்திருக்காங்க? A, B, and A, C. Next என்ன கேட்டிருக்காங்க? ஆரை தற்சுட்டு சமச்சீர் கடப்பு மற்றும் சமான தொடர்பு என உருவாக்க ஆருடன் சேர்க்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச உறுப்புகளை எழுதுக. இங்கிலீஷில் பார்த்துடலாம். அதாவது ஏங்கிற செட்டில் 3 elements இருக்கு. ரிலேஷன்ஸ் வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. ரைட் on the minimum number of ordered pairs to be included or to make it reflexive, symmetric, transitive and equivalence. ஓகேமா, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, லாஸ்ட் ப்ராப்ளத்தில் அடிஷ்னலாக ஒரு எலமெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு டிங்கிற ஒரு எலமெண்ட் கொடுக்கல. ஓகேமா, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னமா ப்ரூஃப் பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்சிவ், தற்சுட்டு தொடர்பு. ஃபஸ்ட்டு இதில் கண்டிஷன் எழுதிக்கலாம் பாருங்கள். என்ன கண்டிஷன் வரும்? A, belongs to R. இதுதான் இந்த ரிஃப்ளெக்ஸுக்கான கண்டிஷன்ஸ். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு எழுதலாம் பாருங்கம்மா. என்னென்ன அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர் டு பி இன்க்ளூடட். அதாவது மினிமம்னா குறைந்தபட்சம் எந்த உறுப்பை நம்ம ஆட் பண்ணியாச்சுன்னா இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவாக ஆகுங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ ரிலேஷனில் அப்படி எழுதிக்கலாம் பாருங்கம்மா. A, B, A, C இல்லையா? இப்போ பார்க்கலாம். இப்போ 1 by 1 நம்ம வெரிஃபை பண்ணோம் பாருங்கள். ஏங்கிற செட்டில் என்னமா இருக்குது? A, B, C 3 எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா? ஃபஸ்ட் எலமெண்ட் எடுக்கலாம். இப்போ A எடுத்தாச்சுன்னா அதே நம்பர் தான் நம்ம எழுத போகிறோம், அதே எலமெண்ட். அப்போ A போட்டாச்சுன்னா அது நமக்கு ரிலேஷனில் இருக்குதா? இருக்குது. ஸோ விட்டுடலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம செகண்ட் எலமெண்ட் எடுக்கலாம். B எடுத்தாச்சுன்னா என்ன ஆகும்? அதே நம்பர் தான் நம்ம போட போகிறோம், அதே எலமெண்ட். அப்போ B இந்த ரிலேஷனில் இருக்குதா? இருக்குது. ஸோ அதை விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சிங்கிற ஒரு எலமெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும்? சிங்கிற ஒரு எலமெண்ட் எதில் இருக்கணும்? இந்த ரிலேஷனில் இருக்கணும். இந்த ரிலேஷனில் சி இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? சியை நம்ம ஆட் பண்ணுறோம். சரியாம்மா? இப்போ இந்த ரிலேஷனில் A, C வந்து அடிஷ்னலாக தான் இருக்குது. ஸோ அடிஷ்னலாக இருக்கிறதுனால ப்ராப்ளம் கிடையாது. பட் ஒரு ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னா A, B, ஒரு ரிலேஷன் மீன்ஸ் இந்த ப்ராப்ளத்தில் A, B, C, கண்டிப்பாக இருக்கணும். அடிஷ்னலாக இது இருந்தால் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? C, நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணியாச்சுன்னா இதை ரிஃப்ளெக்சிவாக மாற்றலாம். இப்போ கன்க்ளூட் பண்ணலாமா? அப்போது மினிமம் நம்பர், ஓகேம்மா, என்ன மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் என்ன வரும்? சியை நம்ம ஆட் பண்ணால் போதும். ஓகேம்மா, இதான் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர். தமிழில் கூட எழுதிடலாம் பாருங்கள். ஓகேம்மா, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் ஆப்ஷன் என்னங்கிறத பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து என்னம்மா? சிமெட்ரிக். தமிழில் வந்து சமச்சீர். ஓகேம்மா, இப்போ எழுதலாம். ஃபஸ்ட்டு வந்து இதற்கான கண்டிஷன் ஃபஸ்ட்டு எழுதலாம். A, B நமக்கு ரிலேஷனில் இருந்துச்சுன்னா மாற்றி போட்டால் என்ன வரும்? B, A வந்து நமக்கு ரிலேஷனில் இருக்கணும். இதான் வந்து சமச்சீர் தொடர்புக்கான கண்டிஷன். ஓகேவா? இதை அப்படி பாக்ஸ் போட்டு விட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். ரிலேஷனில் எல்லாமே எழுதலாம் பாருங்கம்மா. A, B, A, C. ஓகேம்மா, இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். ஏங்கிற பேர் எடுக்கலாம். A, belongs to R. கரெக்டாம்மா? ரிலேஷனில் இருக்குது இல்லையா? நான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது எப்படி சேஞ்ச் ஆகும்? அக்கார்டிங் டு சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி எப்படி மாறும்? இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி போடணும். ரிவர்ஸ் பண்ணி போட்டாலும் நமக்கு A, தான் கிடைக்கும். பிலாங்ஸ் டு R. A, நமக்கு ரிலேஷனில் இருக்குதா? ஸோ இது வந்து நமக்கு ஓகே, இது வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு செகண்ட் பேர் எடுக்கலாம். B, பிலாங்ஸ் டு R. Bங்கிறது நமக்கு ரிலேஷனில் இருக்குது. இதை மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரிவர்ஸாக போட போகிறோம். ரிவர்ஸாக போடும்போது B, ஆல்சோ பிலாங்ஸ் டு R இருக்குது இல்லையா? நான் இருக்குது. அப்போ இதுவும் நமக்கு நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு A, C எடுக்கலாம். சரி, நம்ம A, C பிலாங்ஸ் டு R.
இருக்குது. A, Cங்கிறது நமக்கு ரிலேஷனில் இருக்குது. இது நம்ம எப்படி சேஞ்ச் ஆகுமா? C, A சேஞ்ச் ஆகும். பிலாங்ஸ் டு R. இதில் இருக்குதா? நாட் பிலாங்ஸ் டு. ஏன்னா இது வந்து ரிலேஷனில் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா C, A நம்ம ஆட் பண்ணியாச்சுன்னா இந்த ரிலேஷன் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்? சிமெட்ரிக்காக நமக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன எழுதலாம்? ஆன்சர் எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்? மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர். சரி, கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி எழுதலாம். ஆர்டர்ட் பேர் டு பி இன்க்ளூடட். என்ன ஆட் பண்ணணுமா? C, A. அதாவது C, Aங்கிற அந்த பேரை நம்ம ஆட் பண்ணியாச்சுன்னா இந்த ரிலேஷன் வந்து நமக்கு சிமெட்ரிக்காக சேஞ்ச் ஆகும். சரியாம்மா? அப்போ இதில் நம்ம C, A ஆட் பண்ணணும். லாஸ்ட் எழுதிக்கும். சரியா? ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ட்ரான்சிட்டிவ். ஓகே, தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். ட்ரான்சிட்டிவ் ப்ராக்கெட்டில் தமிழ் எழுதிடலாம். ஓகேம்மா, இப்போ எழுதலாம் பாருங்கள். ட்ரான்சிட்டிவ்க்கான நமக்கு கண்டிஷன் எழுதிடலாம் பாருங்கள். A, B இதில் முடியுதோ அதான் நம்ம அடுத்த எலமெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ B, C பிலாங்ஸ் டு R இருந்துச்சுன்னா A, C ஆல்சோ பிலாங்ஸ் டு R. இதான் நமக்கு ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் கூட இருக்குது. R போட்டுக்கோங்க. A, B, C நாட் பிலாங்ஸ் டு R. அப்படி இருந்துச்சுன்னா A, C ஆல்சோ நாட் பிலாங்ஸ் டு R. ஓகேவா? இது ரெண்டுமே, இந்த ரெண்டில் எந்த ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் அதை நம்ம ட்ரான்சிட்டிவ் சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாம். ரிலேஷனில் என்னம்மா கொடுத்துருக்காங்க? ரிலேஷனில் A, E கரெக்டாக. நெக்ஸ்ட்டு B, B அண்ட் A, C. ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ A, A எடுத்துட்டோன்னா ஏல எதில் A, A நான் எடுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேர் எப்படி எடுக்கணும்? ஏல முடிஞ்சிருக்கு. ஸோ ஏல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பேரை தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் ஏல ஆரம்பிக்கக்கூடியது A, C தான். ஓகே, A, C. ஓகேவா? இது வந்து பிலாங்ஸ் டு R. ரெண்டுமே வந்து நமக்கு Rல இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ரெண்டே கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கணும்? A, C கிடைக்கணும் இல்லையாம்மா? A, C கிடைக்கணும். A, C ஆல்சோ பிலாங்ஸ் டு R. A, C நமக்கு ரிலேஷனில் இருக்குது இல்லையா? ஸோ இது நமக்கு ட்ரான்சிட்டிவ் தான். நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்கலாம். B, B நான் எடுக்கிறேன். செகண்ட் எலமெண்ட் எதனாலும் எடுக்கலாம். இப்போ B, B எடுக்கிறேம்மா. B, B நமக்கு ரிலேஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு Bயில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பேர் இருக்குதா? இந்த மூணையும் கம்பேர் பண்ணுங்கள். B, Bயை தவிர Bயில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பேர் வந்து நமக்கு ரிலேஷனில் இல்லை. ஸோ சம்திங் இது வந்து நாட் பிலாங்ஸ் டு R. கரெக்டாமா? ஸோ இப்படி இதுவே ரிலேஷனில் இல்லை. ஸோ இதுலேருந்து வரக்கூடிய ஆன்சரும் வந்து ரிலேஷனில் இல்லை. B, சம்திங் இல்லை. சரியா? அதனால் இது வந்து இதுவும் வந்து நமக்கு ட்ரான்சிட்டிவ். அப்போ நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணலாமா? நோ நீட் டு ஆட் தி பேர். கரெக்டாமா? அதாவது நம்ம பேர் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆட் பண்ணாமலேயே அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்சிட்டிவில் தான் இருக்குது. தமிழ் எழுதிடலாம் பாருங்கள். ஓகேம்மா, இப்போ நம்ம தேர்ட் ஆப்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ணலாம் பாருங்கள். லாஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ். ஈக்குவலன்ஸ். சரியாம்மா? ஈக்குவலன்ஸ் தமிழில் வந்து சமான தொடர்பு. ஓகேம்மா, இப்போது ஒரு ஈக்குவேஷன் வந்து சமான தொடர்பாக இருக்கணும்னா என்னென்ன கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? அது வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும். ரிஃப்ளெக்சிவ் ப்ளஸ் சிமெட்ரிக் ப்ளஸ் ட்ரான்சிட்டிவ். சரியாம்மா? ட்ரான்சிட்டிவ். இந்த மூணு இருந்தால் தான் அது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ். தமிழில் பார்க்கலாம். ஓகேம்மா, இப்போ நம்ம அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர் தானே ஆட் பண்ணணும். அப்படின்னா இது ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னு ரிலேஷன் எழுதிக்கலாம். ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கக்கூடிய பேர் அப்படி எழுதலாம். A, A நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கு. B, Bயும் நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கு. A, C கொடுத்துருக்காங்க. இப்போ இது கூட என்னென்ன ஆட் பண்ணியாச்சுன்னா நமக்கு ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவாக கிடைக்கும்னு பாருங்கள். A, A ப்ராப்ளத்தில் இருக்குது. B, Bயும் கொடுத்துருக்காங்க. A, C. இப்போ இது ரிஃப்ளெக்சிவாக மாற்றணும்னா நமக்கு என்ன ஆட் பண்ணணும்? C, C ஆட் பண்ணால் போதும். மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. C, C நம்ம ஆட் பண்ணியாச்சுன்னா இது வந்து ரிஃப்ளெக்சிவாக மாறிடும். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக்காக மாறணும்னா என்ன ஆட் பண்ணணுமா? சிமெட்ரிக்கான ஸ்டெப் வந்து ஸ்டெப் 2. அதில் நம்ம C, A நம்ம ஆட் பண்ணியாச்சுன்னா அது வந்து நமக்கு சிமெட்ரிக்காக மாறிடும். ட்ரான்சிட்டிவாக மாறணும்னா நமக்கு எந்த ஒரு உறுப்பும் ஆட் பண்ண வேண்டாம். அப்போது நம்ம அப்படியே கம்ப்ளீட் பண்ணலாம். அப்போது அடிஷ்னலாக ஆட் பண்ணக்கூடியது எதுமா? இது ரெண்டும். சரியாம்மா? C, Cயும் C, Aயும் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணியாச்சுன்னா அது வந்து நமக்கு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக நமக்கு கிடைக்கும். அப்போது ஆன்சர் எழுதலாம். மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர் to be included என்னன்னா C,
அண்ட் சி கமா ஏ. இது ரெண்டு நம்ம ஆட் பண்ணியாச்சுன்னா அது வந்து ரிஃப்ளெக்சிவாகவும் கிடைக்கும், அதாவது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நமக்கு கிடைச்சிரும். சரிம்மா, தமிழ் எழுதலாம்.